கட்சி கொடி அறிமுகம் செய்த நாளே புகார் கிளம்பியிருப்பது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தமிழ் சினிமா கொண்டாடும் நடிகர்களில் ஒருவர் விஜய். சினிமாவில் மிகப்பெரிய வியாபாரத்தை கொண்ட இவர் தற்போது மக்களுக்காக அரசியலில் களம் இறங்கியிருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தை அறிமுகம் செய்த விஜய் ஒப்பந்தமாகியிருக்கும் படங்களை முடித்துவிட்டு முழுநேர அரசியலில் களம் இறங்க இருப்பதாக அறிவித்துள்ளார். விஜய் சினிமாவை விட்டு விலக இருப்பது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருந்தாலும் அவர் அரசியலில் என்ட்ரி கொடுத்து இருப்பது மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது. இன்று நடிகர் விஜய் சென்னை பனையூரில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக கொடியை அறிமுகம் செய்து வைத்திருந்தார். மேலும் கட்சியின் பாடலையும் விஜய் அறிமுகம் செய்திருந்தார். இந்நிலையில் விஜய் கட்சி கொடி அறிமுகம் செய்த நாளிலேயே அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் விதமாக புகார் ஒன்று எழுந்திருக்கிறது. தேர்தல் விதியின்படி ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சின்னம் பிற கட்சியில் இருக்கக்கூடாது எனவும் பகுஜன் சமாஜ் கட்சியில் இடம்பெற்றுள்ள யானை படம் விஜயின் தமிழக வெற்றி கழக கொடியில் இடம்பெற்றுள்ளதால் அதனை நீக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு யானை சின்னத்தை கொடியிலிருந்து நீக்கவில்லை என்றால் தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனுவும் மற்றும் வழக்கும் தொடுக்கப்படும் என பகுஜன் சமாஜ் கட்சி தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.